வாங்க வாங்க. இதான் கிச்சன். கிச்சனா? அப்படின்னா? அட, கிச்சன்னா சமையல் அறை. சமையல் அறையா? என்னடா அடுப்பே காணோம், இத போய் சமையல் அறைன்னு சொல்ற? இதான் அடுப்பு. கேஸ் ஸ்டவ். புகைச்சல் கிடையாது, கண் எரிச்சல் கிடையாது, ஈஸியா சமைக்கலாம். பட்டணத்துல எதையுமே புரிஞ்சுக்கவே முடியலையே. போக போக எல்லாம் புரிஞ்சுக்கலாம். வாங்க. அது சரி. வாங்க மாடிக்கு போலாம். சரி வா. எம்புடு பெரிய வீடு. வா. ஆத்தாடி. என்ன வீடெல்லாம் பாத்தீங்களா? அது உங்க பெட்ரூம். போய் பாருங்க, எல்லா வசதிகளும் இருக்கு. நீங்களும் தான். சுயம்பு, அம்மாவுக்கு இதே மாதிரி ஒரு வீடு கட்டி கொடுத்துறியா? அம்மா, இதுவே நம்ம வீடு மாதிரிதாம்மா. அடே அடே அடே, ஐயோ ஐயோ, டேய் குதிக்காதீங்கடா, மானத்தை வாங்காதீங்கடா, பேசாம இருக்கடா. வாங்கடா வாங்கடா வாங்க. போய் போங்கடா. நீ போ. என்ன ரூம் எல்லாம் பாத்தீங்களா? பிடிச்சிருக்கா? எல்லாம் நல்லா இருக்குங்க. ஐயா, எங்களுக்கு என்ன வேலைன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கா? நீங்க தோட்ட வேலையை கவனிச்சுங்களேன். அப்பப்போ சுயம்புக்கும் ஹெல்ப் பண்ணணும். சரி, ஆரம்பிச்சிடுறோம். இப்ப வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம். ஐயா, எனக்கு ஏதாச்சும் வேலை போட்டு கொடுங்க. சும்மா உட்கார்ந்து சாப்பிட என்னால முடியாது. என்னம்மா உங்களுக்கு? சரி, நீங்க எல்லாத்தையும் மேற்பார்வை பாத்துங்களேன். ஐயா, எங்க அம்மா சூப்பரா சமைப்பாங்க. அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. நம்ம வீட்டு கிச்சன்ல எப்பவும் பூனை தான் தூங்கிட்டு இருக்கு. சமையல் நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. அடிக்கடி ஹோட்டல்ல தான் சாப்பாடு. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. கடவுள் கொடுத்தா மொத்தமாக தான் கொடுப்பார் போல் இருக்கு. சரிம்மா, உங்களுக்கு சம்மதம்னா நீங்க சமையலை பார்த்துங்க. 12 வயசுல கரண்டியை பிடிச்சவ 45 வருஷமா அதே தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த அடுப்பு தான் ஒரு மாதிரியா இருக்கு. பரவாயில்லையா, நான் கத்துக்கிறேன். ஐயா கவுச்சி சாப்பிடுறவங்களா? ரசிச்சு சாப்பிடுவேன். பக்குவமா செஞ்சு கொடுக்க ஆள் இல்லாதனால நான் சைவத்துக்கு மாறிட்டேன். அதான் அடுப்படி ஏன் கைக்கு வந்துருச்சுல, வகை வகையா ஆக்கி போடுறீங்க. போதும்மா, இப்பதான் வீடு வீடு மாதிரி இருக்கு. அதுக்குரிய ஆள் வரும்போதுதான் எல்லாமே சரியா இருக்கு. இதோ பாரு, இதோ பாரு, அழகா இருக்குடா. இரு இரு, இது லாரில வை. இது எங்க ஒப்படா. எதுவோட பொம்மை பிடிச்சா? டேய் இட்லி அந்த பொம்மையை போட. ஹலோ, பாருங்க, உங்க 3 பேருக்கும் புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். போட்டு பாருங்க, சைஸ் சரியா இருக்கான்னு பாருங்க. புது ட்ரெஸ். சாய்பு, உனக்கு பேண்ட் ஷர்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆல் தி பெஸ்ட். நன்றி. போட்டு பாரு. கம் ஆன்.
ஜாக்கிரதை. விக்கி, பாத்து. எனக்கு இரண்டா அம்மா எனக்கு பட்டை நட்டுறா. அங்க இருக்கு, இங்க பக்கத்துல. எனக்கு எனக்கு போதும் போதும்பா. அம்மா எனக்கு போடுங்கம்மா எனக்கு போடுங்கம்மா அம்மா எனக்கு போடுங்கம்மா அம்மா எனக்கு போடுங்கம்மா அம்மா எனக்கு போடுங்கம்மா ஏன் அலையற? போடுறேன்ல. அம்மா 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 எனக்கு இருடா. மாயா உன்னை என்னால் மறக்க முடியவில்லை. நீ சொன்ன வார்த்தைகளையும் என்னால் மறக்க முடியவில்லை. என்னை கொஞ்சம் கொஞ்சமாக அது கொள்கிறது. பார்த்ததுமே உன்னை நாடியது என் மனம். அது என்னுடைய தவறா? சாப விமோச்சனம் கொடுத்தாய். உன்னையே என் சாகும் காலம் வரை துணையாக கொள்ளலாம் என்று முடிவெடுத்தேன். இயற்கையாக தோன்றிய காதலை நான் ரகசியமாக வைக்கவில்லை. அப்படி என்ன குறை கண்டாய்? என் அழகில், என் நடத்தையில். என் விருப்பத்தை வெளிப்படையாக தெரிவித்ததற்கு என்னை விலைமகளோடு ஒப்பிட்டு விட்டாயே. உன்னால் ஏற்பட்ட மனக்காயத்திற்கு நீதான் மருந்து. ஆம், அரண்மனையும் அதிகாரமும் இல்லாவிட்டாலும் நான் இளவரசிதான். கோட்டை இல்லாவிட்டாலும், கொடி பறக்காவிட்டாலும் நான் இளவரசிதான். மாயா, அடைந்தால் உன்னை அடைவேன், இல்லாவிட்டால் உன்னையே அழிப்பேன். இது என் அழகின் மீது ஆணை. மாயா